திருப்பத்தூர் மாவட்டம் வாரியம்பாடி அருகே பிரசவ வலி ஏற்பட்டதால் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணை டோல்கேட் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் செல்லும் வழியிலேயே ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். நிச்சயமாக வாணியம்பாடி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த நிறைய மாத கர்ப்பிணி பேருந்திலிருந்து இறக்கிவிட்டு சென்ற கொடூரம். கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவி செய்த டோல்கேட் ஆம்புலன்ஸ் ஊழியர் அழகான ஆண் குழந்தை பிறந்து பாயும் செய்யும் நலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவி செய்த டோல்கேட் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா தேனீர் நிறுத்தக்கொல்லி கிராமத்தை சேர்ந்தவர் சேகர். இவரது மனைவி நிர்மலா, வயது 24. இவருக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை உள்ளது நிலையில் குடும்பத்தோடு கர்நாடகா மாநிலத்தில் காப்பிக்கோட்டை பறிக்கும் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நிறைய மாத கர்ப்பிணிக்கு நிர்மலாவுக்கு பிரசவ காலம் என்பதால் தனது சொந்த ஊருக்கு அரசு பேருந்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நெக்குந்தி டோல்கேட் அருகே பிரசவ வலி அதிகமாக அளவில் ஏற்பட்டதால் அரசு பேருந்தில் இருந்த அவரை கீழே இறக்கிவிட்டு அரசு பேருந்து சென்றுள்ளனர். என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த கர்ப்பிணி குடும்பத்திற்கு உடனடியாக டோல்கேட் ஊழியர் LNT ஆம்புலன்ஸ் மூலமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். செல்லும் வழியிலே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாயும் செய்து நலமாக உள்ளார். இந்நிலையில் ஆம்புலன்ஸ்ல பிறந்த குழந்தையை ஊழியர்கள் பொதுமக்களும் பாராட்டி வருகின்றனர். மேலும் பிரசவ வலி ஏற்பட்ட அரசு பேருந்திலிருந்து இறக்கிவிட்டு சென்ற பேருந்து மற்றும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.